இருக்கேன்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்க சார்? மேம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சென்னையிலேருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 19/6/1999. 19/6/1999. 10:20 AM. 10:20 AM. மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரமா சார்? என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு வந்து படிச்ச படிப்புக்கான வேலை இல்லை. சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் கேள்வியே கேட்காதீங்க. ஒரு வருஷமா நீங்க நல்லா இல்லை. நாலாச்சுமா ஒரு மாசமா தான் ட்ரை பண்றேன் கோச்சி. எனக்கு சீக்கிரமே கிடைச்சிருச்சு. நானும் பாக்கியம் பண்ணேன். சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் தயவுசெய்து லைவ்ல வராதிங்க. யாருமே நீங்க நல்லா இல்லை. அதுவும் பூர நட்சத்திரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் பெரிய அளவில் இழுத்தாட்டுவார். அப்படியா வந்துருச்சு. அஷ்டம சனி பூர நட்சத்திரத்தை இனிமேல் தான் பாதிக்கவே ஆரம்பிக்கும். இன்னொன்று விரையாதிபதி அமைப்பு சிம்ம லக்கணமா கடக லக்கணமான்றது கூட டவுட்டு தான். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா கடக லக்கணமாக மாறிடும். அப்படியா குருஜி. இது அம்மா இந்த டைம் தான் சொன்னாங்க, நோட்டில் இதான் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கடைசியில் அம்மா கேட்டால் டாக்டர் சொன்னாருன்னுவாங்க. உங்களுக்கு புதன் வலுத்திருக்கு. புதன் வலுத்திருந்தாலே ஜோதிடளவுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நீங்கள் படிப்படியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா குருஜி. ரெண்டாவது, உங்கள் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். ஏன்னு சொன்னால் சந்திரன், செவ்வாய், சனி எல்லாருமே குருவின் தொடர்பில் இருக்கிறாங்க. சரிங்க குருஜி. சரி. இப்போ வந்து அஷ்டம சனி வரைக்கும் எதுவும் நடக்காது. அப்படியா குருஜி. ஆமாம், மனக்குழப்பமாக இருக்கும். ஆமாம் குருஜி. என்ன வேலை பார்க்குறேனே கன்ஃபியூஷன் ஆகுது. படிச்ச படிப்புக்கான வேலை இல்லை, சம்பளம் என்னமோ வேலையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாரும் வெயிட்டிங்கில் நிற்கிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் தேடி போனாலே வேலை இல்லைன்னுவாங்க. என்ன பண்ணுறது. ஆனால் இங்கே இப்போ ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இந்த மே மாதம் தான் கொஞ்சம் வேலை கிடைச்சிச்சானா. இந்த பாருங்க, எல்லாமே தப்பாக நடக்குங்க. இப்போ சந்திரன் வந்து பூரம் 1ஆம் பாதம். இந்த பூரம் 1ஆம் பாதத்துக்கு பாதிப்புகளை அடுத்த ஏப்ரல்லேருந்து கொண்டு வர ஆரம்பிப்பார். எல்லாத்துலேயும் மன அழுத்தங்கள் இருக்கும். ஆனாலும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம். கடக லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சிம்ம லக்கணமாக இருந்தால் லக்கணத்தை குரு பார்க்குறார். எப்படி இருந்தாலும் யோகமாக நல்ல அமைப்பாக தான் இருக்குது. அஷ்டம சனி முடியட்டும். சந்திர திசை கொஞ்சம் உங்களுக்கு சந்திர திசையில் இப்போ வந்து உங்களுக்கு சனி புக்தி முடிஞ்சால் தான். ஆனால் சனி புக்தியில் கல்யாணம் ஆகிடும். அப்படியா குருஜி. சரி. ஆமாம். வாழ்க்கை எப்படி இருக்கும் குருஜி? திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும். சுக்கிரன்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். 7ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருக்கிறார். கடக லக்கணமாக இருந்தால் 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். சிம்ம லக்கணமாக இருந்தால் வளர்பிறை சந்திரன் இதை பார்க்குறார். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். தொழில் வாழ்க்கை தான் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் யாருக்குமே செட் ஆகாத இளைய பருவத்தினருக்கு. உங்களை மாதிரி யூத்துக்கு சனி புக்தி முடிஞ்சு 2028 சந்திர தசை புதன் புக்தியில் திருமணத்திற்கு பிறகு தான் நல்ல வேலை பொசிஷன் கிடைக்கும். சரிங்க. எந்த துறையில் முன்னேற முடியும்? எந்த கிரகம் சுபது அதிகம்? உங்களுக்கு இப்போ வந்து செவ்வாய் தான் வந்து ஒரே நேரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடியவர். செவ்வாய் அம்சத்துலேயும் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமின்னு சொல்லுவேன் இல்லையா, அதில் தான் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் தான். சரிங்க. ஏரோநாட்டிக்கல் தான் படித்தேன். அதுக்குள்ள வேலை என்ன கிடைக்கல. என்ன படிச்சீங்க? ஏரோநாட்டிக்கல் படித்தேன். ஏரோநாட்டிக்கல் எல்லாம் கிடைக்காதுங்க. அது சம்மந்தப்பட்டதில் வரமாட்டீங்க. சரிங்க. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபியூச்சரில் என்ன வேலை செவ்வாய் சம்மந்தப்பட்ட இப்போ வந்து குழப்பமாக தான் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்குமோ அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும். வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ என்ன வயசாச்சு உங்களுக்கு? 24, 25 வயசு தானே ஆகுது. 26 வயசு ஆகுது. பொறுமையாக இருங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இன்ஜினியரிங் அதே ரிலேட்டடில் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்போல் பிற்காலத்தில் நல்லா வருவீங்க. 2028 ஸ்டாண்டர்டான லைஃப் உண்டு. 2027 ஜூன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் அஷ்டம சனி விலகும். ஆனால் வளர்பிறை சந்திரன் குருவை பார்க்கறதுனால சாப்பாடு துணிமணிக்கு அப்பா அம்மா இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு சோறு துணிமணி கிடச்சிரும். அதிலெல்லாம் கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்து லக்னத்தை பார்க்குறாரு, அம்மாவை பார்க்குறாரு, அப்பா நல்லா இருக்கிறாரு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரியா? தாய் தகப்பனுடைய ஆதரவோடு இன்னும் 2 வருஷம் பிழைக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.